தங்கவாணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிஜேபி சார்பா பூத் கமிட்டி மாநாடு நடத்தியிருந்தாங்க. அந்த பூத் கமிட்டி மாநாடுல அமித்ஷா அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நயினார் அவர்கள் சொற்பொழிவாற்றியிருந்தாங்க. அதுல நிறைய கேள்விகள் நம்ம மனசுல எழுந்தது. அதை பத்தி தெளிவான விரிவுரைக்காக தான் இன்னைக்கு நம்ம நாகராஜ் அவர்கள்ட்ட பேச போறோம். வணக்கம் நாகராஜ் அவர்களே. வணக்கம் பூர்ணிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நாகராஜ். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் அவரோட உரை ஆற்றுறப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லி ஹைலைட் பண்ணி பேசினார். முதல்ல அதை பத்தின உங்க கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? அவர் முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. என்ன பயம்? இப்போ ரீசெண்டா ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 5 வருடம் தண்டனை கிடைத்து 30 நாட்கள் மேல சிறையில் இருந்தார். அது பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பதவி பறிக்கப்படும் அப்படின்ட்டாங்க. அது முதல்ல அந்த பிரதமர் பேரே இருக்கணும்னு சொன்னது மோடி தான். ஓகேவா? இந்த திட்டத்தை சொன்னதுக்கு பிறகு காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, ஏன் குதின்னு குதிக்கிறீங்க? தப்பு செஞ்சவன் தானே பயப்படணும். அப்போ நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்களா? அப்போ நீங்க ஊழல் செஞ்சிருக்கீங்களா? அப்போ உங்க பதவி பறிக்கப்படும்ன்ற பயம் உங்களுக்கு இருக்கா? மோடிக்கு இல்ல, ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கும் ஏன் இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுல கிளான் டைனாஸ்டியை பத்தி கேட்டிருக்காரு. அதாவது அடுத்தடுத்து அவங்க வாரிசு தான் அரசியல்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள். அதை பத்தின உங்க கருத்து என்ன? நான் 2 பார்ட்டி வைக்கிறேன். பாஜக. நாளைய பாஜக தலைவர் யார் என்று யாருக்கும் தெரியாது. யார் வேணா வரலாம். நாளைக்கு நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு பாஜக தலைவி ஆகலாம். ரைட்? அதே மாதிரி அதிமுக. எடப்பாடி பழனிசாமி யார் என்று யாருக்கும் தெரியாது. ரைட்? ஆனா எடப்பாடியை அந்த பொசிஷன்ல உட்கார வச்சது. அவர் எப்படி வந்தார் அதெல்லாம் வேற அரசியல். அது நம்ம தனியா ஒரு நாள் பேசலாம். ஏன் எடப்பாடி அந்த பொசிஷன் தக்க வச்சுக்கிட்டாருன்றது நம்ம வேற ஒரு கிளாஸ். நம்ம அதை அப்புறம் பேசலாம். அண்ணாமலை ஐபிஎஸ்ஸா இருந்தாலும் எல்லாம் ஓகே. அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு முன்னொரு அண்ணாமலைன்னு இருக்கும்ல. அந்த வீட்டில் தொட்டாம்பட்டியில் ஓப்பனாக சொல்கிறான், வீட்டில் பாத்ரூம் கிடையாது தொட்டாம்பட்டியில். அவருக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அப்புறம் இன்ஜினியரிங் படித்து இன்னைக்கு பாஜக தலைவரானார். ரைட்? ஸோ இந்த அதிமுகவும் பாஜகவும் என்றுமே இவங்க தலைமையை சொல்றதில்ல. அது ஆட்டோமேட்டிக்கலாக நேச்சுரல் சாய்ஸாக இருக்கும். நேச்சுரலாக ஒருத்தர் வருவாங்க. இப்போ நான் திமுகவை பற்றி பேசுகிறேன். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அண்ணாவின் கட்சியை கலைஞர் அபகரிச்சிட்டார். ஏன் இப்படி சொல்றீங்க நாகராஜ்? அபகரிச்சாருங்கிற வார்த்தை எம்ஜிஆருக்கு வர வேண்டிய பொசிஷன் இவர் தானே எடுத்துக்கிட்டாரு. எம்ஜிஆர் கொடுத்த பொசிஷன் தானே இது. ஒரு மீட்டிங் நடக்குது, எனக்கு பதவி வேண்டாம் அண்ணா சொல்றாரு. அண்ணா பதவி வேண்டாம்னு சொன்னோடனே இது யாரு என்ன அப்படின்னும் போது எம்ஜிஆர் தான் ரெஃபர் பண்றாரு, கலைஞர் சரியான ஆளா இருப்பார் அப்படின்ட்டு. அந்த எம்ஜிஆரையே ஓரம் கட்டிய கலைஞரை அப்ப என்ன, கட்சி அபகரிக்கப்பட்டது தானே. கட்சி அபகரிச்சுட்டு அவருக்கு அப்புறம் யார் வந்தாங்க? சண்டை. அழகிரிக்கா முக ஸ்டாலின் 2 பேரும் அவர் வாரிசு. இப்போ என்ன, உதயநிதி துணை முதலமைச்சர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு இன்பநிதியை சிஇஓ ஆக்கிட்டாங்க. இது புதுசா இருக்கே நாகராஜ். ஆமா, ரெட் ஜெயின்ட்டுக்கோ கலைஞர் டிவிக்கோ இன்பநிதி அவர்களை சிஇஓ ஆக்கிட்டாங்க. சிஇஓ ஆக்க போறாங்களா? இன்பநிதிங்கிறது யாரு? உதயநிதி அவரோட சன். அடுத்தது அவரை கொண்டு வராங்க. ரைட்? இது திமுக கட்சிக்காரங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்கன்னா, அடிமட்ட திமுக கட்சிக்காரனுக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு பதவி வராது, ஒன்றும் வராது, அங்கங்க நம்ம இருந்தா சம்பாதிச்சுக்கலாம். ஏன் அங்கங்க நம்ம இருந்தா சம்பாதிச்சுக்கலாங்கிற வார்த்தையை போடுறீங்க? இது அவங்களுக்கு புரியும். இது நம்ம ஓப்பனாலாம் பேச முடியாது சில விஷயத்த. அங்கங்க இருந்தா சம்பாதிச்சுக்கலாம். காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தி, ராபர்ட் வரோதரா. ரைட்? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன ஆகுது? காந்தி ஃபேமிலி தவிர வேற யாரும் வர முடியாது. கட்சி தலைவரா ஒருத்தர் இருக்காரு, கார்கேன் இருக்காரு. பிரைம் மினிஸ்டரா டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தாரு. மன்மோகன் சிங்கை பப்பட்டாக யூஸ் பண்ணாங்க சோனியா காந்தி. நாகராஜ், நீங்க ஒரு he was a puppet prime minister. How can you say Manmohan Singh has been used as a puppet prime minister? எந்த காரணங்களால நீங்க சொல்றீங்க? எந்த காரணம்? எல்லாமே அப்படிதான். ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்தா நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு தான் இம்பார்ட்டன்ட் தரணும். பிரைம் மினிஸ்டர் இப்படி ஓரமா நிப்பார். அவர் இப்படியே ரோபோ மாதிரி நிப்பார். அவங்க சோனியா காந்தி எல்லாம் பேசி கீசி எல்லாம் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன் அப்துல் கலாம் மேல உங்களுக்கு எரிச்சல் தெரியுமா? இந்தியர் தான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகணும்னு சொன்னது. சோனியா இஸ்
சோனியா காந்தி இஸ் an Italian. She is not an Indian. She is not an Indian. ஸோ இந்த 2 கிளான் இருந்தா அது ஊழலுக்கு தான் சமானம். பாஜக ஏதாவது ஊழல் பண்ணதான் ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க. ஊழலே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றீங்க. பாஜக பண்ணது கிடையாது. ஏதாவது இப்போ நீங்க வந்து திமுக 2G ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம், காங்கிரஸ் வந்து காமன்வெல்த் கேம்னு சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய வழக்கு சொல்லிக்கிட்டே வரலாம். பாஜக ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அதிமுகவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதிமுகவுக்கு ஏதாவது இருக்கா இந்த மாதிரி இருக்கானா? அதிமுக அங்கங்கே சில பேரோட பெயர்கள் வந்து அடிபட்டிருக்கு ஊழல்ல. ஆனால் ஒரு ஒரு லீடர்ஷிப் வாக்கில் வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது அதிமுக கேன் சூஸ் எனிவன் கேன் பிகம் லீடர் ஆஃப் ஏடிஎம்கே. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இந்த இந்த குடும்ப ஆட்சி வந்தால் ஒரே குடும்பம் வாழ ஆரம்பிக்கும், ஒரே குடும்பம் வந்து சாப்பிடும், ஒரே குடும்பம் வந்து தூங்கும். மற்றவங்களாம் இழிச்ச மாதிரி ஆடுறான்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதுதான் அமித்ஷா வந்து ரொம்ப குறிப்பா அந்த இடத்துல சொல்றாரு. அதிமுகவை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தோடனே எனக்கு சட்டுன்னு ஒரு கேள்வி தோணுச்சு இந்த இடத்துல. அண்ணாமலை ஐயா தன்னோட உரையில வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரா? ஆமா, இப்போ அதுதான் என்னோட உங்களுக்கு கேள்வி. இப்போ நான் 3 மாதத்துக்கு முன்னாடி இது சொல்லும்போது அண்ணாமலைக்கும் எடப்பாடி அண்ணன் தான் சீஃப் மினிஸ்டர் சொன்னபோது என்ன பைத்தியக்காரன்னு சொன்னீங்க இன்னைக்கு. ரைட், நீங்க அண்ணாமலை அண்ணனே சொல்லிட்டாரு. ஏங்க இன்னைக்கு நம்ம பிக் பிக்சர் தாங்க பார்க்கணும் பாலிடிக்ஸ்ல. சரி, பாஜக தனியா நிக்குது, அதிமுக தனியா நிக்குது. ரைட், பாஜக அதே ஓட்டு வாங்குது, அதிமுக அதே ஓட்டு வாங்குது. திமுக எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு போயிடும். இன்னும் 5 வருஷம் திமுக ஆட்சியை நீங்க சமாளிக்க முடியுமா? பிளஸ் இந்த முறை திமுக ஜெயிச்சதுன்னு நினைச்சுக்கோங்க, அடுத்த 3 டேர்ம் தொடர்ந்து ஜெயிக்கும். ஏன்னா அதிமுக பார்ட்டி உடையும், இன்னொரு பார்ட்டி வளர்ந்து மேல வரணும். விஜய்க்கு வந்து என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் தெரியாது. அட்லீஸ்ட் 2 டேர்ம் நீங்க வந்து ஸ்டாலினை முதலமைச்சராக்க நீங்க 2021ல அதுவே வந்து தேமுதிகவையும் இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்த்திருந்த டிடிவிலாம் சேர்த்துருந்தா இன்னைக்கு ஸ்டாலினே முதலமைச்சர் கிடையாது, எடப்பாடி தான் முதலமைச்சர் இருப்பாங்க. அதுவே ஒரு தப்பாயிடுச்சு. மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணுமா? அதுல இன்னைக்கு பெரிய டாஸ்க் நமக்கு மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனோம் 2029ல. மோடி 2029ல பிரைம் மினிஸ்டர் ஆனாதான் நம்மளுடைய கனவு, பாரதத்தின் கனவு நினைக்கும். மோடி இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த 30 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியை வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப என்னென்ன ஓட்டைகள்லாம் வச்சாலும் எல்லா ஓட்டையும் அடைச்சு புது பைப்பை போட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டை எம்பி ஆகக்கூடாதா? சரி, 2014-40 ஜெயிச்சிங்க, யாரா மினிஸ்டர் ஆனீங்களா? என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. 2014-40 ஜெயிச்சிங்க, என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. 2024-40 ஜெயிச்சிருங்க, என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. இல்லை, ஒன்றும் பண்ணாம ஐ திங்க் 2014 மட்டும் பொன்னார் அவர்கள் மினிஸ்டர் ஆனார். அதுலதான் பிரிட்ஜ் வந்தது கன்னியாகுமரிக்கு, நிறைய நலத்திட்டங்கள் வந்தது. See, நம்மளுடைய ஸ்டேட் should be integral part of central government. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நாகராஜ் இதுல. ஆக்சுவலா நீங்க பேசினதுல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை ஐயா வந்து நம்ம கட்சி என்ன சொல்றதோ அதுபடிதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க. பட் அண்ணாமலை ஐயா ஸ்டேஜ்ல வந்து சொல்றப்போ ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பேச்சு கொடுத்திருக்காரு, பேசிட்டு இருக்கிறப்போ திருச்சியில சொல்லியிருந்தாரு, தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி ஆட்சி, அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சியும் நீங்க அந்த இடத்துல வரீங்க. நிச்சயமாக இது கூட்டணி ஆட்சி தான். ஆனா எடப்பாடி அவர்கள் ஏன் இப்படி பேச்சு கொடுத்திருக்காரு? எதனால பேசியிருக்காரு அப்படி? அது வந்து இன்றைய ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்க்காக அதை பேசுறாரு. கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் 2026 தேர்தல் முடிவு செல்லும். இன்றைய சர்க்கம்ஸ்டான்சஸ் நீங்க சொல்றீங்கல்ல, இன்றைய சர்க்கம்ஸ்டான்சஸ் நீங்க எதை மீன் பண்றீங்க? எங்களுக்கு அது புரியுது. தமிழ்நாடு வந்து ஜென்ரலா வந்து இந்த கூட்டாட்சி அதெல்லாம் வந்து ஒரு விரும்பாத கட்சி, ஒரு பார்க்காத கட்சி. ஓகே, 2016 கூட இது மைனாரிட்டி திமுக அரசு தான். அது காங்கிரஸ் சப்போர்ட்ல தான் இருந்தாங்க. ஆனால் வந்து என்ன சொல்றது, திமுகவுக்கு முழு ஆட்சி கொடுத்து காங்கிரஸ் வந்து சைட்வேஸ்ல தான் இருந்தது. ஆல்ரெடி எடப்பாடி மேல வந்து அடிமை ஆயிட்டீங்க, அது ஆயிட்டீங்க, இது ஆயிட்டீங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் ஏற்படுது. தமிழக அரசியல் பொறுத்தவரை ஒரு பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, பர்செப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்செப்ஷனுக்கோசரம் சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் இது. ஆனா நீங்க ரியாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும். நிச்சயமாக பாஜக அங்கம் வகிக்கும். அப்போ அலையன்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல எந்த வரீங்க? பிரச்சனை, அலையன்ஸ்லயும் பிரச்சனை இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர்லயும் பிரச்சனை இல்ல, கூட்டணிக்குள் பிரச்சனை கிடையாது. நிறைய விஷயங்களை வந்து ஒன்னொன்னா சால்வ் பண்ணிட்டே வந்துட்டாங்க. ஒரு பெரிய கேப் இருந்தது அதிமுக பாஜக வந்து ஃபில் பண்றதுக்கு தான் அந்த 3 மாசம் ஆயிடுச்சு நமக்கு. அதாவது நம்ம 1.5 மாசத்துல ஆயிடும்னு நினைச்சோம், அந்த 3 மாசம் இழுத்துட்டு போயிடுச்சு. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா,
இன்னும் கொஞ்சம் வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்பட வேண்டும், இணைந்து போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ண முடியும். பட் அதுக்கும் வந்து காலம் நெருங்கி விட்டதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மாசத்துல அதுவும் நடக்க ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மற்றொரு கேள்வி இருக்கு. விஜய் அவர்கள் வந்து தன்னோட பேச்சுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவரோட மாநாட்டுல, மதுரை அப்படின்னாலே விஜயகாந்த் அவர்களோட ஞாபகம் தான் வருது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அத பத்தின உங்க கருத்து என்ன? அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான மனுஷன் நான் பார்த்ததே இல்லைங்க. யார மாரி? விஜய தான் சொல்றேன். ஏன் இப்படி அந்த சொல்றீங்க? மனுஷன் எப்ப கட்சி ஆரம்பிச்சார் விஜயகாந்த்? 2006ல 2006ல கட்சி ஆரம்பிச்சார். தனியா இருந்தார். 8% ஓட்டு வாங்கினார். அப்போ அந்த விஜய் என்ன செஞ்சார்? எதுவும் செய்யல. அவரை போய் சந்திக்க கூட இல்ல. இண்டஸ்ட்ரியில இருந்தாரு. ஆனா ஆனா விஜயகாந்தை சந்திக்க கூட இல்ல. ஓகே. 2011ல ஜெயலலிதா அம்மா கூட்டணியில இருந்தார். அந்த கதை வேற. அது நம்ம அப்புறம் பேசலாம். அது நீங்க ஒரு நாள் தனியா விஜய்க்குன்னு எபிசோடு வைங்க. விஜயும் விஜய் அரசியலும் வைங்க. என்னென்ன கோல்மால் பண்ணியிருக்காருன்றது எல்லாமே சொல்லிடுறேன். அரசியல் கோல்மால்கள். ஆமாமா. இஸ் அ மோஸ்ட் இன்ஆர்கானிக் பர்சன்ங்க. விஜய் இஸ் அ மோஸ்ட் இன்ஆர்கானிக் பர்சன். அப்போ 2011ல ஒரே கூட்டணியில இருந்தாங்க. அப்போ மீட் பண்ணாங்கன்னு கேட்டா மீட் பண்ணல. அதெல்லாம் விடுங்க. 2021க்கு அப்புறம் 2018லேருந்தே அவருக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா போய் 21க்கு அப்புறம் ரொம்ப மோசமாயிடுச்சு உடம்பு. கடந்த 4 வருடங்களாக அவரோட உடம்பு வந்து ரொம்ப மோசமாச்சு. என்னுடைய தந்தையாரோட உடல்நிலையும் அவரோட தந்தை ஒரு பேரலா போகும். அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ரஜினி போய் பார்க்கிறார், ஸ்டாலின் போய் பார்க்கிறார், ராகுல் காந்தி போன்ல நல்ல விசாரிக்கிறார், மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து 15 days ஒன்ஸ் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க விஜயகாந்துக்கு. எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க. அவங்க 2 பேரும் ரிலேஷன் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப். மோடி விஜயகாந்த் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் மாதிரி. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு நட்புறவு. நல்ல பாண்ட். ஓகே. இன்ஃபேக்ட் மோடியோட தமிழ்நாட்டு கோல்ல வந்து விஜயகாந்த் ஒரு பெரிய இதுல இருந்தார். பட் அன்பார்ச்சுனேட் உடம்பு வந்து சரியில்லாம போயிடுச்சு. இல்லனா வந்து இன்னைக்கு பாஜகவும் தேமுதிகவும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆயிருக்கும். அது நடக்கல. அது அரசியலோட சாபக்கேடுன்னு, தமிழக அரசியலோட சாபக்கேடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 21ல வந்து அவ்வளோ உடம்பு சரியில்லாம போது ஊரே போய் பார்த்துச்சு. இன்ஃபேக்ட் சாகிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்களோட உடம்புநிலை முடியல, அவரால் முடியல. அந்த ஆகஸ்ட் மாசம் பர்த்டேல அவர் வந்து இப்படி தலையெல்லாம் இப்படி விழும். அப்போ போய் பார்த்தாரானா அப்பயும் போய் பார்க்கல. கடைசியில செத்து போன உடனே அங்க போய் நடிச்சிட்டு இப்படி கண்ணால அழுதுட்டு உடல்நிலை நல்ல உயிரோட இருக்கும் போது பார்க்கல, கட்சி ஆரம்பிக்கும் போது பார்க்கல. இன்ஃபேக்ட் உங்களுடைய சினிமா வாழ்க்கையில வந்து நீங்க தொடர்ந்து இவர் ஜெயிக்கவே இல்லைங்க ரொம்ப நாளா சினிமால. இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் நெப்போட்டிசம். விஜய் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் நெப்போட்டிசம். ஜெயிக்கவே இல்லை விஜய். ஜெயிக்காத விஜய் ஒரு படத்தை கொடுத்து ஜெயிக்க வச்சு திருப்பி அவருக்கு ஒரு புஷ்ஷை கொடுத்து அதுக்கப்புறம் இவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவரோட பையன் சகாப்தம் ஆடி லஞ்சுங்க. இவர் வரலங்க, வரல. அவ்வளவு கேவலமான மனுஷன் வரல. தன்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் யூஸ் பண்ணாரு. ஆனா விஜயகாந்துக்கு ஒண்ணுன்னும் போது நான் ஓப்பனா சொல்லட்டுமா, இந்த தமிழ் சினிமா கை விட்டுச்சு. யாருமே கை கொடுக்கல. 1-2 பேர் கை கொடுத்தாங்க. அது யாரும் நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு யாருமே கண்டுக்கவே இல்லைங்க அவரை. பட் நம்மளோட தலைப்பை பொறுத்தவரை விஜய் அவர்கள் வந்து அந்த டயத்துல விஜய்க்கு வந்து விஜயகாந்த் பேர் சொல்றதுக்கே அருகதை கிடையாது. ஓகே. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னோட தம்பி மாதிரி ஏதோ பேசியிருந்தாங்க. அது அந்த குடும்பத்தோட நல்ல குணம். நேத்து சொல்லிட்டாங்களே அண்ணன் சீமான் சொல்றது சரின்ட்டாங்களே. சொல்லிட்டாங்கல்ல அண்ணன் சீமான் சொல்றது சரின்ட்டாங்கல்ல. ஏங்க ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் வந்து அண்ணாவோ இதுவோ கிடையாது. சரிங்க, மதுரைனா மீனாட்சி அம்மனா? மதுரைனா அழகர் கோயிலா? அழகர் கோயிலா? தன்னை வந்து மெர்சல் படம் வழியும் ஒரு ஹிந்து மாதிரி ஒரு ஃபேஸ் பாதி பேருக்கு தெரியாது, அவர் கிறிஸ்டியன் தெரியாது. மெர்சல் படத்துக்கு பிறகு ஜோசப் விஜய்னு போட்டீங்களா? நான் எல்லா மனத்துக்கும் சொந்தக்கானன்னு சொல்றீங்களா? ஏன் நீங்கள் மீனாட்சியும் அழகரையும் தரிசிக்கவில்லை? நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறீங்க, அது யாருமே எதுவும் சொல்லலையே. நீங்க எல்லா மதத்துக்கும் ஒத்து வந்தானே. இப்ப அண்ணாமலை நடைப்பயணம் போனாருங்க, மசூதிக்கும் போனார், சர்ச்சுக்கும் போனார், கோயில்களுக்கும் சென்றார். மோடி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தாருங்க. மைனாரிட்டிஸுக்கு அதிகமா சலுகைகள் செய்தது மோடி அவர்கள் அரசு தான். UPA 1 UPA 2 கிடையாது. ரைட். ஸோ இவ்வளவு கோல்மால்லாம் இருக்கும் போது இவருக்கு விஜயகாந்த் பேரை சொல்வதுக்கு அருகதையே கிடையாது. மதுரைனா அவருக்கு வந்து விஜயகாந்த் ஞாபகம் வருதான்.
எவ்வளவு கேவலம் பாருங்க. அந்த மனுஷன் கஷ்டப்படும் போது ஒன்றும் பண்ணல, அவன் பையன் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க வரல, ஆனா உங்க வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்கு அவர் வந்தாரு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு சினிமால. டிஎம்கேட்ட ஒரு பெரிய கால் ஷீட் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு சினிமால. ஆச்சு. அன்னைக்கு சைலண்டா உங்க மறைமுகமா ஹெல்ப் பண்ண ஒருத்தர் விஜயகாந்த். கரெக்ட். ஆனா அந்த விஜயகாந்த் நீங்க என்ன செஞ்சீங்க? செத்தும் போது வந்து அழற மாதிரி நடிச்சீங்க. நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த ஓட்டு நமக்கு போயிடுமே, இந்த ஓட்டை நம்ம வாங்கணுமே அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு போன நீங்க விஜயகாந்தை பத்தி பேசலாமா? உங்களுக்கு அருகதையே கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், தமிழகத்துல விஜயகாந்தை பத்தி பேசுவதற்கு யாருக்குமே அருகதை கிடையாது, பாஜக தவிர. இறுதியாக ஒரு கேள்வி இருக்கு நாகராஜ். அமித்ஷா அவர்கள் வந்து அவங்களோட உரையில வந்து ஒரு 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. காசி தமிழ் சங்கத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து மோடி அவர்களின் கங்கை கொண்ட சோழபுரம் பத்தி பேசியிருந்தாங்க. அத பத்தி சொல்ல முடியுமா? காசி தமிழ் சங்கம் வந்து ஒரு எனாமஸ் ப்ரோக்ராம். ஐ திங்க் ஐ ஹேவ் அ பிரிவிலேஜ். காசி 1. என்ன பிரிவிலேஜ் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம தான் வந்து அஃபிஷியலா பிஜேபிக்கு வந்து எப்படி அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி வீடியோ பண்ணி வச்சிருக்கோம். ஒண்ணுமே அது ஒரே நாடுல வந்து அந்த அந்த காணொலி இருக்கு. காசி தமிழ் சங்கம் வந்து காசிக்கும் தமிழகத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை என்டார்ஸ் பண்ணுது. ஓகே. என்டார்ஸ் பண்ண ஒரு விஷயம் காசி தமிழ் சங்கம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சென்றதனால் மோடி அவர்கள், அதாவது சென்ட்ரல் தமிழ்நாடே ஒரு சாபக்கேட்ல இருக்கு, அவர் நார்தன் தமிழ்நாடே ஒரு சாபக்கேட்ல இருக்கு அப்படின்னு அதாவது அரியலூர் அந்த சைட்லாம் இருக்குன்னும் போது அதற்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்தோட வரலாறு மக்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஊர் இருக்கே தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு தெரியாது. அதோட வரலாற்றையும் மோடி வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டார். மோடி என்றுமே தமிழகத்தை வஞ்சிக்கவே இல்லை. ஆனா தமிழர்கள் மோடிக்கு வந்து அன்பை செலுத்திருக்காங்க, ஆனா நம்பர்ஸ் கொடுத்தது இல்லை. அதுவும் நடக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது கேட்ட கேள்விக்கு தெளிவா அப்படியே ஷோர் ஷார்ட்டா உங்களோட ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருந்தது. என்னன்னா என்னடா அலைன்ஸ்ல பிரேக்கப் வந்துருச்சா அப்படின்லாம் ஒரு கேள்விகள் ஒரு சாமானிய மக்களா ஏங்க ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் நடக்குங்க. அதிமுக பாஜகவுக்கு 2029 தேர்தலில் பிரேக்கப்பே கிடையாது. சூப்பர்ங்க, சூப்பர். ஸோ மிக்க நன்றி. இவ்வளோ தெளிவா எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி, எங்க கொஸ்டின்ஸ்க்கான கிளாரிட்டி ரொம்ப கொடுத்துருக்கீங்க ஆன்சர் மூலம். தேங்க்யூ ஸோ மச் நாகராஜ். நன்றி.